ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் டு கத்தார். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மட்டன் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறீங்க. இது ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக டேஸ்டியாக இதை பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை, எப்படி பண்ண போகிறோன்னு வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன், 500 கிராம். இது வாஷ் பண்ணி வச்சுருக்கு. 2 வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கு. கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான மசாலா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் தூள் எடுத்திருக்கு. இப்போது இதை நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் வச்சாச்சு. இது கொஞ்சம் சூடாக ஆயிடுச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் 2 கிராம்பும் இதில் சேர்த்துடுறேன். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க 2 வெங்காயம் இதில் சேர்த்துடலாம். இதுலயே கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இதை கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த வெங்காயத்திலேயே மட்டன் கிரேவிக்கு எவ்வளோ அளவு தேவையான சால்ட்டோ அதை இதுலேயே ஆட் பண்ணிடலாம். இப்போது சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டீஸ்பூன் பெப்பர் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் சோம்புத்தூள், இது மூணுத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க.
10 மினிட்ஸ்க்கு இதை நம்ம ஓப்பன் பண்ண வேண்டாம். இப்போது 10 மினிட்ஸ் ஆயாச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன்.